அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ கிளிப்ல ஹிந்தி விஷாரத் உத்தரார்த் எக்ஸாமுக்குரிய போர்ஷன் ரிவைஸ் பண்ணலாம். இதுல நாம பார்க்க போறது பேப்பர் 1. அதுல நவீன் பத்ய சைனிகா 2. நவீன் பத்ய சைனிகா 2ல ஃபர்ஸ்ட் ஒன் ஆதுனிக் காவிய கண்ட், உருது காவிய கண்ட், பிராச்சீன் காவிய கண்ட். இந்த 3 பார்ட் இருக்குது இல்லையா? இதுல முதல் ஒன்று ஆதுனிக் காவிய கண்ட். இந்த ஆதுனிக் காவிய கண்டில் ஃபர்ஸ்ட் ஒன் பிரேம் மாதுரி, எழுதியவர் பாரதேந்து ஹரிச்சந்திரன். ஸோ இவரோட பரீட்சையை பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் பாரதேந்து ஹரிச்சந்திரன் கவி பரீட்சை. இவருடைய பர்த் எப்போ? 1850. தென் அவருடைய இறப்பு, அதாவது நிதன் 1885. भारतेंदु हरिश्चंद्र आधुनिक हिंदी के एक युग निर्माता लेखक हैं. பாரதேந்து ஹரிச்சந்திர அவர்கள் ஆதுனிக் ஹிந்திக்கு, அதாவது தற்கால ஹிந்தியினுடைய ஏக் யுக நிர்மாதா லேखक. யுக நிர்மாதா அப்படின்னாலே ஒரு சகாப்தத்தை உருவாக்குபவர். ஏரா, அதாவது சாதாரணமாக ஏரா மேக்கர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். ஒரு சகாப்தத்தை உருவாக்கக்கூடிய, படைக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர். பாருங்க, இவர் தான் भारतेंदु हरिश्चंद्र. उनकी रचनाओं में फारसी शब्द तथा बोलचाल शब्दों का प्रयोग मिलता है. இவருடைய படைப்புகளில், உன்கி ரச்சனாவோமே, அவருடைய படைப்புகளில் ஃபார்சி சப்த, ஃபார்சி லாங்குவேஜோட வேர்ட்ஸ், அதோட போல்சால் சப்தோங்கா. போல்சால் அப்படின்னா நம்ம சாதாரணமாக பேசுகிற வார்த்தைகள் இருக்கு இல்லையா, ஸ்போக்கன் வேர்டுன்னு சொல்லுவோம். சாதாரணமாக பயன்படுத்துகிற அந்த வார்த்தைகளினுடைய பிரயோகங்கள் கிடைக்கிறது. அதாவது இவர் அதிகமாக ஃபார்சி சப்தங்களையும் போல்சால் சப்தங்களையும் பிரயோக கர்த்தே. ஸோ அவர் அந்த மாதிரி பயன்படுத்துறதுனால அவருடைய அந்த படைப்புகள் எளிதில் மக்களை சென்று சேர்வதற்கும் ஏதுவாக இருக்கும் இல்லையா? कहावतों और मुहावरों के प्रयोग से भाषा में अग्रणी है. இவர் எப்படின்னா, கஹாவத், அதாவது ப்ராவர்ப், பழமொழிகள் இருக்கு இல்லையா, அடுத்தது இடியம்ஸ்ன்னு சொல்லுவோம், முகாவரை. இவைகளினுடைய பயன்பாடும் அவற்றின் மூலமாக அந்த லாங்குவேஜில் ஒரு சிறந்த, ஒரு முன்னணியான எழுத்தாளராக இருந்தார். उनके काव्य में भाषा प्रेम, देश प्रेम और मानव प्रेम के सजीव चित्रण प्रस्तुत है. அவருடைய படைப்புகள்ல பாஷா பிரேம், ஒரு மொழியினுடைய அந்த மொழி சார்ந்த, மொழியை நேசிக்கிற அந்த மொழி சார்ந்த ஈர்ப்பு, அந்த மொழியை நேசிக்கிற அந்த தன்மை, தேஷ் பிரேம், அந்த தேசத்தின் மீது கொண்டுள்ள அந்த பற்று, और மானவ் பிரேம், மனிதத்தன்மை, அந்த மனித நேயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு
உயிரோட்டமான விளக்கம் அவருடைய படைப்புகள்ல வந்து கிடைக்கப்பெறும். भारतेंदु का संपूर्ण साहित्य काशी नगरी प्रचारिणी सभा के द्वारा 2 भागों में प्रकाशित है. பாரதேந்துவினுடைய அந்த எல்லா விதமான அந்த இலக்கியமானது, அவருடைய அனைத்து இலக்கியமும் காசி நகரி பிரச்சாரிணி சபா இதன் மூலமாக, காசி நகரத்தினுடைய பிரச்சாரிணி சபாவின் மூலமாக 2 பாகங்களாக பிரகாசித்துகை பிரசுரிக்கப்பட்டு இருக்கிறது. भारतेंदु ने काव्य, निबंध, कथा, आलोचना, इतिहास, अनूदित नाटक, मौलिक नाटक, पत्रिकाएं आदि सभी क्षेत्रों को अलंकृत किया. இவர் தன்னுடைய அந்த படைப்பாற்றலை எந்தெந்த வகைகளில் எவற்றின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார்னு பார்த்தோம்னா, காவிய, அதாவது கவிதை, பொயட்ரி, நிபந்த், கட்டுரை, கதா, கதை, ஆலோசனா, அதாவது திறனாய்வுன்னு சொல்லுவோம், கிரிட்டிசம் பண்றது, இதிகாசம், அனூதித் நாடக், அதாவது மொழிபெயர்க்கப்பட்ட நாடகம், மற்றும் மௌலிக் நாடக், இது வந்து ஒரிஜினல் பிளேன்னு சொல்லுவோம், அதாவது பேச்சு நடையில் உள்ள நாடகங்கள், பத்திரிகைகள், அதி சபி சேத்ரோங், இந்த மாதிரியான எல்லா இடங்களிலும் எல்லா துறைகளிலும் அலங்கரித்துக்கியா, தன்னை வந்து அவர் மிகச் சிறப்பாக வெளிப்படுத்தினார். இந்த மாதிரி எல்லா துறைகளையும் அலங்கரித்தார். எதன் மூலமாக? தன்னுடைய அருமையான திறமையான படைப்புகளின் மூலமாக. இவருடைய படைப்புக்கு உதாரணங்களாக காவியம், இவர் படைத்த காவியங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா, பிரேம் சரோவர், பிரேம் மாலிகா, கிருஷ்ண சரித்திர, பிரேமாஸ்ருவர்ணன், ராஸ்லீலா, ஜைன் குதூஹல், பிரேம் தரங், பிரேம் பிரலாப், வர்ஷா, வினோத் விஜயினி, விஜய பதாகா, விஜய வல்லரி ஆதி, இவையெல்லாம் இவருடைய காவியங்கள். நாடக் அப்படின்னு எடுத்தோம்னா, இப்போ மேலே குறிப்பிட்டவை அனைத்தும் கவிதைகள். இப்போ கீழே இங்க வந்திருக்கிறது எல்லாம் நாடகம், அதாவது நாடகங்கள். பாரத் துர்தஷா, சத்திய ஹரிச்சந்திர, சந்திராவளி நீல் தேவி, முத்ரா ராட்சஸ், கற்பூர மஞ்சரி ஆதி. இவருடைய இந்த படைப்புகள் மிக அருமையாக அவருடைய படைப்பு ஆற்றலை வெளிப்படுத்துபவையாக இருக்கின்றன. இன்கே அலாவா, இவைகளை தவிர आप राष्ट्रीय जागरण के आंदोलन करता थे. இவருடைய படைப்பு, இவர் வந்து படைப்புகளில் மட்டும் தன்னை வந்து வெளிப்படுத்தவில்லை, மாறாக அதை தவிர ராஷ்டிரிய ஜாகரன் கே, அதாவது ராஷ்டிரிய ஜாகரன் அப்படின்னாக்கா வந்து தேசிய விழிப்புணர்வு, நேஷனல் அவேர்னஸ். அந்த ராஷ்டிரிய ஜாகரன் கே, தேசிய விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிளர்ச்சியாளராக भारतेंदु அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். उनके काव्य का मूल विषय प्रकृति है. இவருடைய படைப்புகளில், இவருடைய காவியங்களில், இவருடைய கவிதைகளில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா பிரகிருதி, அதாவது இயல்பு.
அது இயற்கையாகவே மற்றவர்களை ஈர்க்கக்கூடியதாக, அவருடைய படைப்புமே வந்து மிக சிறப்பானதாக, தன்னுள் ஆழ்ந்து தங்கும் அளவிற்கு வந்து இயற்கையானதாக, இயல்பானதாக இருக்கும். उनके काव्य में श्लेष, उपमा, यमक, उत्प्रेक्षा, अनुप्रास ஆதி அலங்கார், இவருடைய படைப்புகள்ல வந்து அலங்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லேஷ் அலங்கார், உப்மா அலங்கார், யமக் அலங்கார், உத்பிரேட்சா அலங்கார் மற்றும் ஹரிகீதிகா, कुंडलिया, छप्पय, कवित्त आदि छंदों का प्रयोग आसानी से मिलता है. இப்போ இதிலே நீங்க பார்க்கலாம், அலங்கார் அப்படின்னா அவருடைய படைப்புகள்ல எந்தெந்த அலங்காரம், அதாவது தன்னுடைய கவிதையை மிக அழகாக கொண்டு செல்வதற்காக பயன்படுத்தப்படும் அந்த காவியத்தினுடைய கவர்ச்சியான அந்த நடை ஷைலி இல்லையா, அது எது எது பயன்படுத்தப்பட்டிருக்குது? சாதாரணமாக ஸ்லேஸ், உப்மா, யமக், உத்பிரேட்சா, அனுப்ராஸ் இவை எல்லாமே. அடுத்தது சந்த், இதை வந்து நம்ம யாப்பு விருத்தம்னு சொல்லுவோம். இந்த சந்தங்கள் வந்து எவையெல்லாம் பயன்படுத்தப்படும், சாதாரணமாக பயன்படுத்தப்படும் அவருடைய காவியங்கள் அப்படின்னா ஹரிகீதிகா, குண்டலியா, சப்பய, கவித்த. இதுல இந்த யமக், ஸ்லேஷ், அனுப்ராஸ் இதெல்லாம் என்ன அலங்கார் வகையை சேர்ந்ததுன்னா சப்த அலங்கார். இதே இது உப்புமா, அதுக்கப்புறமா வந்து உத்பிரேட்சா இவைகள் எல்லாம் அர்த்த அலங்காரங்கள்ல வர்றவைகள். ஸோ இந்த மாதிரியான அலங்காரங்களும் சந்தங்களும் அவர் தன்னுடைய காவியங்களில் மிக சாதாரணமாக திறமையாக கையாண்டிருக்கிறார். ஸோ பாரதேந்து ஹரிச்சந்தா அவர்களினுடைய இந்த கவி பரீட்சையை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ கிளிப்பில் அடுத்த டைட்டில் பிரேம் மாதுரி, இதோட சாராंश பார்க்கலாம். धन्यवाद.